ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி சிக்கன் 65 மசாலா வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்காக வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, தக்காளியுமே நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே எடுத்தாச்சு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா சிக்கனையும் ஒரு 4 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க குழம்பை தாளித்து விட்டுலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆனதும் இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு தக்காளியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சேர்த்துட வேண்டாம். நான் எனக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன். இந்த குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் தக்காளி சேர்ந்து சாஃப்ட் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுங்க. சிக்கனோட கலர் மாறுற அளவுக்கு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. வேலைக்கு போகிற கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ஏன்னா நம்ம எந்த ஒரு வீட்டு மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது, தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. இப்போ சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது 5 நிமிஷத்துக்கிட்ட இருக்கட்டும். இப்போ பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் சிக்கன் 65 மசாலா வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த பிராண்டு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த பிராண்டு வேணாலும் சிக்கன் 65 மசாலா எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா பார்த்தீங்கன்னா சிக்கனில் கோட் ஆகிற அளவுக்கு இது எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். சமைக்கவே தெரியாதவங்க கூட இந்த சிக்கன் குழம்பை நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ டார்க்காக சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இது 5 நிமிஷத்துக்கிட்டக்க அடுப்புலேயே இருக்கட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. மசாலோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டு குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் போட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டு எடுத்துட்டு மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கோங்க. இப்போது குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் தான். இந்த சிக்கன் 65 மசாலா கூட மிளகுத்தூள் சேர்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழம்பு. மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட இருக்கட்டும். இப்போது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் 65 குழம்பு வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 முட்டை கிட்டக்க வந்துட்டு அவிச்சு எடுத்திருக்கேன். முட்டையை வந்துட்டு இந்த மாதிரி சைடு எல்லாத்தையுமே கீரல் போட்டு நம்ம குழம்பு கூட ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மசாலா எல்லாமே இந்த முட்டையோடையும் கோட்டாகி சூப்பராக இருக்கும் குழம்பு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றலை, வேறு எந்த வீட்டு மசாலாவும் சேர்க்கல. வெறும் சிக்கன் 65 மசாலா வச்சு ஒரு சூப்பரான குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.